இப்போ நம்ம வைக்க போகிறது ஜீரக மிளகு ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புளி கரைசல், ஒரு லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு, ஜீரகம், மிளகு, ஒரு 6 வத்தல் மிளகா, வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் கடுகு, ஒரு 4 வெந்தயம், 4 உளுந்து, ஜீரகம் 4, அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஜாரில், மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரையணும். இந்தளவு இருந்தாலும் போதும். இல்லை கொஞ்சம் அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஓகே போதும். இந்த மாதிரி இருக்கும். அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு வந்து நம்ம கலக்கிக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கணும். கடாய் வச்சுக்கணும். இது வந்து நம்ம புளி ரசத்துக்கு ஊற்றுற மாதிரி எண்ணெய் அதிகம் ஊற்றக்கூடாது. இது ஜீரக மிளகு ரசம்னால கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஒரு 4 மிளகு, 4 ஜீரகம், 4 வெந்தயம், அவ்வளோதான் போடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகம் இருக்கக்கூடாது, வலுவலுன்னு இருக்கும். எண்ணெய் காயணும். காய்ச்சிருச்சு. அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த கடுகுல தாளிச்சு கொட்டிட்டு அதை வதக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். அளவு திப்பு திப்பியாக இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு கொஞ்சம் திப்பு திப்பியாக இருக்கணும். போதும், பச்சை வாசனை போயிருக்கும். ஒரு நிமிஷம் வதக்கினா ஓகே.
வதங்கிருச்சு. இப்போ இந்த புளி கரைச்ச தண்ணியில் நம்ம வந்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் லைட்டாக போட்டுட்டு இந்த வதங்கினது ஓகேவாக இருக்குது. பச்சை வாசனெல்லாம் போயிட்டா அந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் பாட்டிலாம் வைக்கிறது, எங்கள் பாட்டிலாம் வைக்கிறது. இந்த ரசத்தை உப்பு மஞ்சள் தூளும் போட்டு கலக்கிட்டு அப்படி இதில் ஊற்றிடலாம். ஊற்றினதும் ரசம் ரெடி. வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் முட்டை கொதி வந்தோடனே ரசத்தை ஆஃப் பண்ணி எடுத்துட்டா ரசம் ரெடி. ஓகே.